ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெனிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவையை பயன்படுத்தி ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு குட்டி பூரி மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமான ரெசிபி. வாங்க இப்போ இந்த ரவையை பயன்படுத்தி இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாங்க. எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. 1 கப் ரவைக்கு 1/2 கப்பு தண்ணி அளவு சரியாக இருக்குங்க. நீங்கள் எடுத்துக்கிட்ட ரவையை பொறுத்து தான் தண்ணி தேவைப்படும். ஒரு ரவைக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக இழுக்கும். அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது போல் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. இதை நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் தண்ணி எடுத்தேன் இல்லைங்களா, அதில் எனக்கு இவ்வளோ தண்ணி கொஞ்சம் மீதி ஆயிடுச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு மாவு எவ்வளோ சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது மேலே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. ஆயில் சேர்த்துனதுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா பூரி மாதிரி புஃப்னு எந்திரிச்சு வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை மீடியம் சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு இதை பீஸ் போடும்போது அவ்வளோ கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி நார்மல் சைஸில் நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எனக்கு 5 பீஸ் உருண்டையாக கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போ கிச்சன் டாப்பில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க. மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு ஏதாவது கிச்சன் டாப்பில் இந்த மாதிரி தூவினதுக்கப்புறமா இதை நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. நம்ம சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக உருட்டுவோமோ அதே அளவுக்கு உருட்டணுங்க. பூரி உருட்டுற மாதிரி உருட்டக்கூடாது. நல்லா மெலிசாக எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக உருட்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த சேஃப் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக சைடில் ஓரத்தையெல்லாம் நான் கட் பண்ணிட போகிறேன். இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பீஸ் போடும்போது ஒரே சேஃபில் கிடைக்கும். இதே போல் 4 பக்கமும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சு பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக நம்மளுக்கு சேஃப் கிடச்சிருக்குன்னு. இப்போ நம்ம பீசஸ் போட்டுக்கலாங்க. கத்தி ஒன்று வச்சு இந்த மாதிரி நல்லா பீஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாத்தையும் பீஸ் போட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எல்லாமே ஒரே ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு. இதை நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. அடுத்தது உங்களுக்கு டைமண்ட் ஷேப்பில் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு ஒரு பீஸ் எடுத்து உருட்டி பாருங்கள் செஞ்சு காட்டுறேன் எப்படின்னு. அதே போல் எல்லாத்தையும் நல்லா மெலிசாக உருட்டி எடுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலிசாக உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ சூப்பராக பாருங்கள் நம்மளுக்கு டைமண்ட் ஷேப் கிடச்சிருச்சுன்னு.
அவ்வளோதான். இதையும் நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஆயில் தேவையான அளவு சேர்த்துட்டு ஆயில் மிதமான ஹீட்டில் வச்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துடலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சின்னா நம்மளுக்கு கருகி போயிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூரி மாதிரி நல்லா பஃப்னு எந்திரிச்சு வருதுன்னு. அவ்வளோதாங்க. இப்போ பின் சைடு திருப்பி விட்டுறலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம இது மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அழகாக ரவையை பயன்படுத்தி கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது போட்ட உடனேவே அதுவே நல்லா உப்பி மேலே வந்துடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இது போல் எல்லாத்தையும் ஓரளவுக்கு சேர்த்ததுக்கப்புறமா இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு எழுந்தி வரும்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இது பின் சைடு திருப்பி விட்டுறலாங்க. ரொம்ப நேரம் இருக்க வேண்டியது இல்லைங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம இதை எடுத்துடலாம். பபுள்ஸ் எல்லாம் அடங்கிருச்சு. அவ்வளோதான், நம்மளுக்கு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து நம்ம சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி மாலை நேரங்களில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் எல்லாத்தையும் பொரிச்ச பிறகு நம்ம அதன் மேலே கொஞ்சமாக மிளகாத்தூளும் உப்பும் தூவிட்டு சாப்பிடும்போதும் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க, காரசாரமாக. இதை இப்படியேவும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம பிசையும் போதும் உப்பு மிளகாத்தூள் போட்டிருக்கிறோம். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நாம் சாப்பிடும்போது கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் தூவிட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.